நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 10 ஆண்டுகளில் 152 முறை வினாத்தாள்கள் கசிந்தும் ஒருவர் கூட இதுவரை தண்டனை பெறவில்லை என தெரிவித்தார். டெல்லி போராட்டத்தில் ஈடுபட்டதை தவிர மாணவர்கள் செய்த தவறு என்ன என கேட்ட அவர் அமைதியான வழியிலேயே போராட்டம் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு காரணமாக மறுதேர்வு எழுதும் மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாவதாகவும் இந்திய கல்வி முறை முறைகேடானது, மாணவர்களை பற்றி மத்திய அரசுக்கு கவலை இல்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது தான் முதல் வலியுறுத்தல் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். டெல்லியில் மாணவர்களை தாக்கிய போலீசாரை அச்சம்பவத்திற்கு பொறுப்பேற்க செய்ய வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். நீட் தேர்வில் ஓராண்டுக்கு 1.32 லட்சம் கோடி ரூபாய் புழங்குவதாகவும் தேர்வுகளில் நடைபெறும் மோசடிகளால் இளைஞர்கள் எதிர்காலத்தை தொலைப்பதாகவும் அவர் கூறினார்.